பணியிட செயல்பாடுகள் குழு பங்களிப்பை பாதிக்குமா? பாதிக்கலாம். ஏனென்றால் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தானே இருக்கிறது. ஆனால் அங்கு பணியிடத்தில் சில நண்பர்கள் அல்லது உடன் பணிபுரிபவர்கள் ஒவ்வொரு வகையான முகத்தில் திரை போட்டிருப்பார்கள் அல்லது முகமூடி அணிந்திருப்பார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது இவர் இப்படியா என்று பார்த்து ஒதுங்கிவிட்டால் நமக்கு நிம்மதி மிஞ்சும், வேறொன்றும் இல்லை. வெளிச்சத் திருடர் அனைவரின் பணிகளையும் சுற்றி வளைத்து தனக்குள் கொண்டு வந்து வெற்றி கூச்சலிடுவார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி தெரியாது. விமர்சனம் மட்டுமே கைவந்த கலையாக இருப்பவர்கள் திருப்தி இல்லாத குறைபாடுகளை கண்டுபிடித்து அதற்காகவே பேசிக்கொண்டிருப்பதனால் என்ன பயன் இருக்கும்? பார்த்தால் தள்ளிவிடுங்கள். நாடகப் பிரியர் சிறிது நடித்து பார்த்து நீங்களும் அதை அனுபவித்து வெளியில் வாருங்கள். ஏனென்றால் சாதாரண விஷயங்களை கூட வில்லங்கமாக்குவார்கள். மாறாக உண்மை நிலையை ஏற்று செயல்பாடுகளின் அளவை கட்டுப்படுத்த தெரிந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வானமே எல்லை. கூட்டங்களில் ஆம், வெளியில் தனிமையில் இல்லை, கூட்டங்களில் எது உண்மை கால இடைவெளிகளில் தொடர்ந்து கண்காணித்தல் மிக மிக அவசியம். இல்லையே ஏதோ சொன்னார்கள், அவர்கள் பேசினார், மற்றவர்களே பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் பார்த்து அதை ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் அல்லவா? நுணுகி பார்க்கும் மேலாளர் அல்லது மேலதிகாரி எல்லா விவரங்களையும் கட்டுக்குள் தான் வைத்திருப்பார். ஆனால் யார் மீதும் நம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் இலக்குகளை நிர்ணயித்து தன்னாட்சி வழங்குவதற்கு அவர் அட்டானமி வழங்குவதற்கு அவர் தயாராக இல்லையே, பிறகு என்ன செய்ய முடியும்? ஆக தகவல் பலகையாளர் இருக்கிறாரே, ஐயோ இவர் முக்கியமான செய்திகள் மனதிலேயே இருக்கும், ஆனால் செய்தி பரிமாற்றம் பற்றி வானளாவ பேசுவார்கள். செய்தியை வெளியே விட்டால் எனக்கு ஜீவன் போய்விடும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் கெட்டவை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அது என்பதல்ல. இதுவும் இருக்கும், இதையும் கடந்து போக வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதோ இருக்கிறது நச்சின் உச்சம். நல்லெண்ணத்தோடு அனைவரையும் தவிர்த்து விளையாடுவார்கள். மாறாக ஆக்கபூர்வமான விமர்சனங்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் செய்தால் அவர்கள் மற்றவர்களை எவ்வளவோ உயர்த்தி விடுவார்கள். பின்னங்கால் எப்படி என்று பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு எல்லாவற்றையும் தொலைத்து விடுவார்கள். ஆனால் பாராட்டுக்களோடு குறைவிற்க முன்னால் அமர்ந்திருப்பார்கள்.